ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது கிடையாது. ஜனவரி 10ஆம் தேதி நம்ம வந்துட்டு டைரக்ட் ஃப்ரீ கிளாஸ் கோயம்புத்தூரில் நடக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டாபிக் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணணும். அதாவது நீங்கள் வரைபடத்தை பார்க்குறவங்களா இருந்தால் வரைபடத்தை எப்படி பார்க்கணும், அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபியூச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லெவல்ஸ் நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தோட பேஸ் பண்ணுற லெவல்ஸ் வந்து நீங்கள் ஸ்பாட்டுக்கோ இல்லை மந்த்லி ஃபியூச்சருக்கோ பார்க்கக்கூடாது. அது சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம். ஓகே. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடிஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஃபேக்கான மெசேஜஸ் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மெசேஜஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஃபேக் ஐடிஸ். நம்மளோட ஃபேஸ்புக் ஐடி வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ டிக் மார்க் இருக்கும், அதை பார்த்து கொள்ளுங்கள். ஓகே. நிஃப்டி நம்ம வந்துட்டு பேஸ் ஆப்ஷன் பிரீமியத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மார்க்கெட்டில் வந்து இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட்டில் வந்துட்டு அந்த பிச் ரிப்போர்ட் பார்ப்பாங்க. அந்த பிச் ரிப்போர்ட்டில் பேட்டிங் பிச்சா இல்லை பவுலிங் பிச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. எதுக்காகனா ஒரு பேட்டிங் பிச்னா அவங்க டீம், அதாவது டீமோட செலெக்ஷனில் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்து அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பவுலிங் பிச்சில் வந்து ஒரு பவுலர்ஸ் இல்லை ஃப்ளாட் பிச்சாக இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல ட்ராக் வந்து கிராக் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்பின் பவுலிங் இந்த மாதிரியெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் ட்ரேடர் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிச் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது, ரேஞ்ச். ஏன்னா கண்டிப்பாக ரேஞ்ச் வந்து ஹை டு லோ, கண்டிப்பாக ஒரு ஹையுக்கும் லோவுக்கும் ஒரு மூமெண்டம் இருக்க போகுது. அந்த மூமெண்ட் ஸ்லோவாக இருக்குமா ஸ்பீடாக இருக்குமா. ஆவரேஜ் ரேஞ்சுங்கிறது இப்போ 100 to 150 இருக்குது. எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து டெய்லி ஒரு 100 to 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் என்ன மாதிரி டைரக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம யூகிக்கணும். இதை வந்து நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால இந்தியா விக்ஸ் பார்க்கணும். இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 15க்கு கீழே இருக்கா இல்லை 15-20க்கு மேலே இருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 15-20க்கு மேலே இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு ஆக்டிவ் மோடில் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஐடிஎம் ஆப்ஷனே ஆக்டிவ் மோட்ல இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ்ல ஒரு 10க்கு கீழே இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ்டு இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை அப்படின்னு. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இல்லாமல் பையிங் ப்ரெஷரும் இல்லாமல் ஏதோ மூவ்மெண்ட் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதையே நீங்கள் வந்து ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அப்போ தான் ஆப்ஷன்ஸ் எப்படி நீங்கள் வந்துட்டு பையராக இருக்கணுமா, செல்லராக இருக்கணுமா, ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணுமா, இல்லை ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணுமா, ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் எப்படி ஆக்டிவாக இருக்காங்க, இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பேஸ் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ இதை பிரேக் அவுட் ஆனால் அதற்கு ஒரு தகுந்து பண்ணுவாங்க. அதே வீக்லி ஹை வீக்லி லோ. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு எப்படி அதை மொமெண்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டை போன வார டேட்டா இந்த வார டேட்டா ரெண்டையும் ஒப்பீடு பண்ணுங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்கிற வர நீங்கள் தப்பு பண்ணாலும் அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு ட்ரெண்ட் சைடு இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த டேட்டாவும் பார்க்க வேண்டாம். மார்க்கெட்டில் ஓப்பன் லோ ஓப்பன் ஹை, மார்க்கெட் வந்து ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் லோவா ஓப்பன் ஹையா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு. ஆனால் வால்டைல் மார்க்கெட், சைடுவே மார்க்கெட்டில் தான் நிறைய பேர் வந்து பணத்தை இழக்கிறது. இதற்கு வந்து மார்க்கெட்டோட ஸ்டடி ரொம்ப ரொம்ப வேணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட்டோட இது லாஸ்ட் வீக்கோட டேட்டா. இந்த டேட்டாங்கிறது வந்து லாஸ்ட் வீக்கோட டேட்டா. இந்த லாஸ்ட் வீக்கோட டேட்டா பாருங்க, இதில் நமக்கு ஹையஸ்ட் ஹை, ஒரு வாரத்தோட ஹையஸ்ட் ஹை நமக்கு என்னன்னு தெரியணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 26,340. குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு 25,878 இருக்காங்க. ஒரு வாரத்தோட க்ளோசிங், அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங் அப்படிங்கிறது 26,328. இந்த வாரத்தோட ஓப்பன் 26,333. ஹை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்த ஹை. எப்பவுமே பாருங்க, திங்கக்கிழமை வந்த ஹையை அந்த வாரம் ஃபுல்லாக அது பிரேக் பண்ணவே இல்லைன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். மண்டே அதே மண்டேவே ஓப்பனில் அமைஞ்சிட்டு அந்த மண்டேவோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லைன்னா
அந்த வீக் ஃபுல்லா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் அப்சைடா இருக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பா நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு டிப்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது. அப்போ மண்டேவோட ஹையை இங்க நமக்கு பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ வந்து இது டியூஸ்டே, இது வெட்னஸ்டே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா லோயர் ஹை, அதாவது திங்கக்கிழமை ஹை என்னவோ அதை பிரேக் பண்ணாமல் செவ்வாய்க்கிழமையோட ஹை இருக்குது, செவ்வாய்க்கிழமை என்ன ஹையோ அதை விட கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ வந்துட்டு ஒவ்வொரு லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ லோயர் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா லோயர் க்ளோசிங்காக நடந்துட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட்டில் இனி என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஓப்பன் அபோவ் மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். இது ஒன்று கிடைக்கும் போது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் நியர்பையில் இருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு சார்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை படிக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு டோஜி பேட்டர்ன் ஓப்பனான இடத்துலயே, அதாவது பருத்தி மூட்டை குடோன்லேயே ஆரம்பமாகி பருத்தி மூட்டை குடோன்லேயே க்ளோஸ் ஆன மாதிரி ஆரம்பமான விலையில் இன்னைக்கு காலையில் 9:15க்கு என்ன ஆரம்பமோ அந்த ஆரம்ப விலையிலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன சொல்லணும், மார்க்கெட் ஒரு ஹை கொடுத்துட்டாங்க, ஒரு லோ கொடுத்துட்டாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹை இந்த லோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் மார்க்கெட் நேற்றைய லோவுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஆன இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது லோயர் க்ளோசிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. இது ஒன்று. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் எடுத்தவங்களுக்கு என்ன ஆச்சு, நேற்றைய லோவை கட் பண்ணால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும், ஆனால் அந்த செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே கொடுக்குறாங்க. இது ஒன்று. அடுத்தது நமக்கு ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 26,298 ஹை கொடுத்துருக்காங்க, 26,186 லோ கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் 26,235 கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 37 பாயிண்ட் மைனஸ், ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் இந்த ஃபியூச்சரோட க்ளோசிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 95 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு வரணும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா நேற்றைய தினத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு க்ளோசிங் பேட்டர்னை கண்டுபிடிங்க. எங்கன்னா எந்த சேம் ஸ்ட்ரைக்கில் கால் புட்டோட டிஃப்ரெண்ட் க்ளோஸ் குறைவாக இருக்குன்னு பார்க்கணும். அதில் வந்து 105, 114, இது 9 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்போ 26,209 இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு நேற்றைய க்ளோஸ். இப்போ வீக்லி ஹையை கண்டுபிடிக்கிறதுக்கு காலுடைய ஹை மைனஸ் புட்டோட லோ, இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 புள்ளி. அப்போ என்ன இருக்குன்னா 26,220 மார்க்கெட்டோட ஹை போயிருக்காங்கன்னு தெரியுது. மார்க்கெட்டோட லோ இது வந்து வீக்லி ஃபியூச்சர் ஹை, அடுத்தது வீக்லி ஃபியூச்சர் லோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட்டோட ஹை 149, லோ வந்து பார்த்தீங்கன்னா 57. இது வந்து ஒரு 90 புள்ளிகள் பயணம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 26,110. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு 110 புள்ளிகள் ரேஞ்ச் ஹை டு லோ நமக்கு 110 புள்ளிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. அப்போ நேற்றைய இடத்துல பாருங்க 105 to 114. அப்போ இது என்ன நமக்கு சொல்ல வராங்க, 220 புள்ளிகள் அப்படிங்கிற டோட்டல் பிரீமியம் பை 2 போட்டால் நமக்கு 110 ரூபாய். இதுதான் தீட்டா வேல்யூ, அதை தான் நம்ம காமன் ஏடிஎம்மா நம்ம கொடுக்குறோம். இந்த 110 ரூபாய் நேற்று இருந்தவங்க நமக்கு வந்து நேற்றைய தினம் மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் இன்னைக்கு கிரியேட் ஆகுது. அப்படித்தான் நமக்கு எடுத்துக்கணும் இந்த எக்ஸ்பெரிக்கு உண்டானது. அப்போ இன்னொரு 5 நாள் இருக்கு. இந்த 110 ரூபாய் இந்த அர்த்தமணியா இருக்கும் போதெல்லாம் யாரெல்லாம் அர்த்தமணியா இருக்காங்களோ அவங்களுடைய கால் புட் ஈக்குவலா இருக்கணும். இனி கம்பேரிசன் வந்து படிப்படியா இந்த 110 ரூபாய் என்ன ஆகும்னா கடைசி அன்னைக்கு எக்ஸ்பெரி அன்னைக்கு இது ஜீரோவா மாறணும். இதான் கான்செப்ட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 26,150 கால் புட்டு நம்ம வந்துட்டு எடுக்கிறோம். இதோடது பாத்தீங்கன்னா 89,101. அப்ப என்ன அர்த்தம், 95 ரூபாய் வருது. அப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு 15 ரூபாய் டிகே ஆயிருக்கு. இதுதான் தீட்டா வேல்யூ. அப்போ 15 ரூபாய் டிகே ஆயிருக்கு. அப்ப இனி இன்னும் 4 வர்த்தகம் இருக்கு. 4 வர்த்தக நாட்களை இது எவ்வளவு இறங்குது அப்படிங்கிறது. அப்ப ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 ரூபாய் பண்ணாலே இதாயிடும். ஆனா 25 ரூபாய் ஒட்டுக்கா நமக்கு குறையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதுவும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்க இதை வந்து செக் பண்ணிட்டே வரணும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நேற்றைய தினம் 26,200 கால் புட் நம்ம பார்த்திருந்தோம். 26,200 கால் புட்டோட டேட்டாஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆடட் பிரீமியம் 220ன்னு பார்த்துட்டோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 105, 114, 220. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 115 ரூபாய் பிளஸ் 77, 80ன்னு வச்சுட்டாலும் கூட 195 ரூபாய் நமக்கு வருது. அப்ப என்ன இருக்கு, நமக்கு மொத்தமா 30 புள்ளிகள் டிகே ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இங்க கிடைக்குது.
அப்போ ஆடட் பிரீமியம் இந்த இடத்துல நெகட்டிவ் தான். அப்போ வந்து செல்லருக்கு அப்போ நேற்று ஆக்டிவ் கான்ட்ராக்ட் 26,200 கால் போட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் குறைஞ்சிருக்கு. 26,150 இன்னைக்கு க்ளோசிங்கோட டிஃபரன்ஸ் அவங்களது கம்மியாக இருக்கு. அப்போ இதெல்லாம் 95. அப்போ 95 + 95 நமக்கு 190 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த 190 ரூபாய் நமக்கு நாளைக்கு என்ன நடக்கிறாங்க அப்படி பார்க்கணும். இப்போ நேற்றைய தினம் 26,200 கால் புட் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 26,100 புட் 200 கால்னு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க. அது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல நம்ம பார்த்துடலாம். பாருங்க, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நான் இங்கே காட்டுறேன். அப்போ நேற்று வந்து 26,200 இருந்தாங்க. இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு 26,100 புட் அண்ட் 200 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ நேற்றைய தினம் 26,200 கால் புட் ஸ்ட்ராடலா கொடுத்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு டி ப்ரொமோஷன் ஆயிருக்காங்க. மார்க்கெட்டோட லெவல்ஸை கொஞ்சம் கீழே வந்திருக்காங்க. 26,100 புட் 200ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 26,200க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் மாறும். அப்போ 26,200க்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரை மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு தான் நம்ம பார்க்கணும். அதே 26,200க்கு மேலே இருக்கும்போது இதோட ஸ்டைலே நமக்கு மாறிடும். அப்போ 26,200 கால் புட்டோட பேஸ்ல பார்க்கும்போது புட்டோட 26,200 புட்டோட கைக்கு மேல கால் இருக்கும்போது தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் இனி மேல மாறக்க வாய்ப்பு. இதே 26,200 புட் ஆப்ஷன் காலோடைய கைக்கு மேல இருக்கிற வரை மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே போயிட்டு தான் போகும். ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். அடுத்தது 26,150. அப்போ இதோட லோ பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட லோ நமக்கு சேம் பண்ணிட்டாங்க. 26,150 70 ரூபாய்னா 26,080. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 26,220. ஸோ இதுதான் நமக்கு ஒரு இம்பேக்டட் ரேஞ்ச். அப்போ மார்க்கெட் இதுக்குள்ள என்ன மாதிரி இம்பேக்ட் பண்றாங்க? 26,150க்கு கீழே இருக்கிற வரை நம்ம இம்பேக்டட் கீழையும், 26,150க்கு மேலே இருக்கிறதும் 26,200க்கு மேலே இருக்கிறதும் ஒரு மொமெண்டம். 26,150 to 200 ஒரு நான் டைரக்ஷன் ஜோனா எடுத்துக்கலாம். 26,200க்கு மேலேயும் 220க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா மார்க்கெட் நல்லா மேலே போறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு ஒரு படிக்கட்டா இருக்க போகுது. ஸோ 26,150 to 26,250 200 நம்ம நோ டைரக்ஷன் சொல்லிக்கலாம். அப்போ 26,150க்கு கீழே வரதா மாதிரி எப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி நமக்கு 26,100 புட் 200 கால்ங்காட்டி நமக்கு 26,150 தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட்டோட மிட் பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்போ 26,150 கால் போட்டு தான் நாளைக்கு டைரக்ஷன்ஸ் பண்ண போறாங்க. அப்போ 26,150 கால் வந்துட்டு புட்டோட கைக்கு மேல இருக்கிறாங்களா, இல்ல புட் ஆப்ஷன் காலோட கைக்கு மேல இருக்காங்களா? அப்போ 26,150 பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்க போது. 26,150 நல்லா இம்பாக்டட் பண்ணிக்குவாங்க. இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்பாட்டோட டைரக்ஷன் பார்ப்பீங்க, அடுத்து மந்த்லி ஃபியூச்சரோட பார்ப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முற்றிலும் நமக்கு ட்ரேடிங் வியூவில் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு இது, அதாவது நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய காமன் ஏரியா 26,150 to 220. ஸோ இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதைத்தான் இன்னைக்கு ஹையாக வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம காமன் ஏரியா நம்ம கொடுத்தது. அதே மாதிரி பேரல் ஏரியா 26,250 கொடுத்துருந்தோம், அந்த இடத்துக்கே போகலை. ஸோ அதனால மார்க்கெட் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் தான் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். மீட்டிங் பாயிண்ட் பாருங்க, 26,200 கால் புட் நமக்கு மீட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் மீட் பண்ணினது ஒரு 100 ரூபாய்க்கு. அதுக்கு மேலே புட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? காலையில் ஒரு ஹையை பிரேக் பண்ணிட்டு திருப்பி அங்கே டச் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு திருப்பி அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமையே இந்த காமன் ஏரியாக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருக்கிறாங்க. கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எஸ்டர்டே லோ, புட்டோட லோ என்னவோ அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கால் ஆப்ஷன் நமக்கு 75க்கு கீழே ட்ரேடு நடக்கிறதும் 75க்கு மேலே ட்ரேட் நடக்கிறதும் 26,200க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க வந்து ஒரு 70 ரூபாய்க்கு கீழே கால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் நடக்கிறாங்கனாலே இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து புட் ஆப்ஷனுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே கை பார்த்தீங்கன்னா நமக்கு 125. இந்த 125க்கு மேலே வர்த்தகமாகிறது இவங்களுடைய தாக்கம். இன்றைய தினத்தோட ஹை 149. அதனை கடக்கும்போது அதற்குண்டான தாக்கங்கள் மாறுபடும். 26,200 முக்கியம், 26,150 கால் புட்டும் நமக்கு முக்கியம். ஓகே, அடுத்தது ஆப்ஷன் செயின். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வால்யூட்டி பார்க்க போறோம். இம்ப்ளைட் வால்யூட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 26,150 இது பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் வால்யூட்டி 6. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8. ரொம்ப இம்ப்ளைட் வால்யூட்டி கம்மியாக இருக்குது. அப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒரு பெரிய இம்பேக்டடை கொண்டு வர அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்தியா விக்ஸும் பார்த்துக்கோங்க.
இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 9.95 இருக்காங்க. அதாவது இன்னைக்கு 10.24 வந்து ஹை வந்திருக்காங்க. மார்க்கெட் வந்து 10ல முடிஞ்சிருக்காங்க. இந்தியா விக்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு பெருசா நமக்கு இன்னுமே இம்பாக்ட் இல்ல. அதனால மார்க்கெட் வந்து ஒரு பெரிய நியூஸ் பேஸ்டோ, ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு உண்டான இந்தியா விக்ஸும் இல்ல. அது ஆப்ஷன் செல்லருக்கு பார்த்தீங்கன்னா, ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்ல டைம் வேல்யூ இல்லாம, இந்த மணிவே அவங்க கரைக்கிற அளவுக்கு மொமெண்டம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ இதையும் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாளை தினம் 26,150 கால் புட், 26,200 கால் புட் ரொம்ப முக்கியம். 26,150க்கு கீழ மார்க்கெட் வணிகம் நடைபெறுவது வந்துட்டு ஒரு கீழ் நோக்கி போறக்கும். 26,200க்கு மேல நிலை பெறுவது வந்துட்டு மேல் நோக்கி போறக்கும். 26,150 to 200 வந்து ஒரு நோ டைரக்ஷன் ஜோனாவும் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.